ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் இந்த சந்தோஷம். இந்த நாள் தேவனுடைய வார்த்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சபைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாளை எங்களுக்கு தந்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலைக்கு மீட்டு ரட்சித்து உடைய நன்மையினாலும் உடைய கிருபையினாலும் உடைய காருண்யத்தினாலும் மூடிக்கொண்ட தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் வாசித்து தியானிக்க போகிற வேத வசனங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய சபைக்கும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக நேரத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரத்தை உமக்கு நாங்கள் இருக்கிற ராஜா இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை இந்த காலை தியானமாக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் இந்த நாட்களில் காலையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த நாட்களில் மிகவும் தேவையான ஒன்று தேவனுடைய பலன். சோர்ந்து போகிற நமக்கு, பலனற்றிருக்கிற நமக்கு, தேவைகள் அதிகரித்திருக்கிற நமக்கு இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஓட்டத்திற்கு மிக தேவையானது தேவனுடைய பலன். இந்த தேவனுடைய பலனை குறித்து தான் இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு மனுஷீக பலத்தினாலே எதையும் செய்துவிட முடியாது, மனுஷீக ஞானத்தினால எதையும் சாதித்து விட முடியாது. இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தேவை தேவனுடைய பலன். இதை குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த கால வேளையில் வாசிக்கும்படி விரும்புகிறேன். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இந்த பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பலனை கொடுக்கிறவர் தேவன். பலனை தேவனாலே மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பலத்தினாலே மட்டுமே இந்த உலகத்தை நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்திருக்கிறார். இப்போ நம்ம அதிகமாக விரும்புவது தேவனுடைய பலனை. உங்கள் குடும்ப காரியங்களானாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியங்களானாலும் சரி, உங்களுடைய எந்த காரியத்திற்கும், உங்களுடைய தொழில், வியாபாரம், உங்களுடைய வேலை சொல்ல எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய பலன் என்னை நிரப்பட்டும் என்ற அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிப்போமானால் இந்த வார்த்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 105வது சங்கீதம் தேவனுடைய பலத்தை குறித்து நிறைய இடத்துல வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:37வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டனர், அவர்கள் கோத்திரங்களில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலகீனத்தோட ஒருவரும் இருந்ததில்லை, பலகீனத்தோட ஒருவனும் இல்லை. அவர்கள் கோத்திரங்களில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பலகீனத்தோடு இருந்ததில்லை. இது விசுவாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் பலகீனத்தோடு இருக்க முடியாது. இரண்டால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் பலனை கொடுக்கிறவர். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வருவோமானால் இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், கலாத்தியர் 4:13வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுலுங்க சொல்றாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடும் முதலாம் தரம் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். பவுலுங்க சொல்றாரு, எனக்கு பலகீனம் இருந்துச்சு, சுகவீனங்கள் இருந்தது, பலன் இல்லாமடி இருந்தேன். ஆனால் பிலிப்பியரில் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் போது அங்கே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் போது அங்கே சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ சில வேளைகளில் நமக்கு பலகீனங்கள் இருக்குது, சுகவீனங்கள் இருக்குது, சோர்வுகள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, பவுல் சொல்ற பலகீனம் தான், ஆனால் என்னை பலப்படுத்துறார் பாருங்க கிறிஸ்து.
அந்த கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்வது, ஒன்று கூட பிரேக் ஆகாது, ஒன்று கூட முடியாமல் போகாது. எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனுடைய பலன் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அப்போ தேவன் யாருக்கு பலன் கொடுக்கிறார்? தேவன் யாருக்கு பலன் கொடுக்கிறார்? நமக்கு இந்த பலத்தை குறித்து பார்ப்போம்னால் ஒரு சில காரியத்தை இந்த வேத வசனத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ இந்த காலங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொன்னால் சோர்ந்து போகிறவனுக்கு. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். சோர்வு, இந்த சோர்வு எல்லா மனிதர்களையும் ஆளுகை செய்கிறது. சோர்வு எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆளுகை செய்திருக்கிறது. இந்த சோர்வு எல்லாருடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற எத்தனையோ தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், ராஜாக்கள், இப்படி வேதத்தில் வாசிக்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோர்வு என்பது ஒரு விதமான ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு நாளில் ஒரு கற்பனை கதை ஒன்று உண்டு. அந்த கற்பனை கதையில் என்னவென்றால், நிறைய ஆயுதங்கள் நிறைந்த ஒரு ஆயுத சாலை ஒன்று இருந்தது. அது பார்வையிடுவதற்காக முன்னோர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், ஒவ்வொரு ஆயுதங்களாக பார்ப்பதற்கு நாம் போய் பார்க்க ஒரு காட்சி. அங்கே நிறைய ஆயுதங்கள் இருந்தது. துப்பாக்கி, கத்தி, ஈட்டி, வில், அம்பு, எப்படியெல்லாம் அவங்க யுத்தம் பண்ணாங்க, எப்படிலாம் அவங்க போர் செய்தாங்க அப்படின்ற பார்க்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் போனால் எல்லா ஆயுதங்களும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நிறைய ஆயுதங்கள். ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, அது மழுங்கி போயிருந்துச்சாங்க. இதை கற்பனை கதையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், என்னோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த ஆயுதங்களில் நாம் பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு ஆயுதம் தான் பிசாசு நம்மளை கொண்டு பயன்படுத்துகிற காரியம் என்னன்னா, சோர்வு என்ற ஆயுதம். அது மழுங்கி போயிருக்குது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோர்வு என்பது அதிகமாக காணப்படுகிறது. இந்த சோர்வு, ஒரு காரியம் செய்யும்போது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போகிறோம். நான் நினைக்கிற காரியங்கள் ஜெயமாய் முடியவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போகிறோம். ஏதாவது ஒரு காரியங்களில் நஷ்டம் ஏற்பட்டால் சோர்ந்து போகிறோம். நாம் நினைக்கிற காரியங்களில் அது நடைபெறவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போகிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடி சோர்ந்து போகிறோம். இல்லை பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்படும் பொழுது சோர்ந்து போகிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசு நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக அவன் வைத்திருக்கிறது எது என்று சொன்னால் சோர்ந்து போதல். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது அனுதினம் சிலருடைய வாழ்க்கையில் அனுதினம் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. சோர்வு, குடும்பத்தில் சோர்வு, தொழிலில் சோர்வு, வியாபாரத்தில் சோர்வு, பிரச்சனைகளில் சோர்வு, எல்லா காரியங்களும் சோர்வு என்பது இந்த பிசாசு பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தில், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆண்டவருடைய பலன் எதில் நிரப்பப்படுகிறது சொன்னால், இந்த சோர்விலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படும் பொழுது, தேவனுடைய பலன் நிரப்பப்படும் பொழுது நாம் அதில் வெற்றி கொள்ளுகிறவர்களாக மாற்றப்படுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றப்படுகிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம். அப்போ அதுதான் வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 24வது அதிகாரம், நீதிமொழிகள் 24:10 வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்படுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிட்டேன்னா உன் பலன் குறைந்து போயிடும், குறுகி போயிடும். அப்போ சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனை வரும்பொழுது சோர்வு, ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். அப்போ அவர் வார்த்தையை எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு, நீ ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, உடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது, நீ நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செஞ்சிடும், குன்றி போய்விடும். அப்போ அதான் இயேசு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போமானால், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி ஒரு ஓமையை இயேசு சொன்னார். அப்போ சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது.
எந்த காரியத்திலும் சோர்வு நம்மை ஆளுகை செய்ய விடக்கூடாது. பொருளாதாரத்தில் நெருக்கங்கள் வரலாம், தொழிலில் நெருக்கங்கள் வரலாம், வேலை ஸ்தலத்தில் நெருக்கங்கள் வரலாம். எங்கெங்க வந்தாலும் தேவன் என்னை பலப்படுத்துகிறபடினாலே இந்த பிரச்சனை என்னை கீழே தள்ள முடியாது. இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னால் என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், எனக்கு பலனை கொடுக்கிறவர் தேவன். இங்கே வசனத்தை நான் காட்டுறேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் கலாத்தியர் புஸ்தகத்தில் நிறைய பேர் இதில் தான் சோர்ந்து போவாங்க. கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுவது பாருங்களேன். 7ஆம் வசனத்தில், சரி, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நான் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். சில நேரங்களில் சோர்வு எதில் வருது அப்படின்னு சொன்னால், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகிறோம். சில நேரங்களில் நம்ம நன்மை செய்து நமக்கு சில நேரங்கள் நமக்கு தீமை தான் வருது. சில நேரங்கள் நன்மை செய்யும் பொழுது நமக்கு அது பிரச்சனையாக முடிய போனது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ சோர்ந்து போகாத. சில நேரங்களை உதவி செய்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நன்மை செஞ்சு நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னா அவங்க மூலமாகவே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ என்ன சோர்ந்து போகாத, நன்மை செய்கிறது நீ என்ன செய்யாத, சோர்ந்து போகாம இரு. ஏன்னா சோறு இப்படிலாம் நெருக்கங்கள் வரும். நீதிமொழி இன்னொரு வசனத்தை கூட நான் காட்டுறேன். நீதிமொழி 13வது நீதிமொழிகள் 13 வசனத்தை உங்களுக்கு காட்டுறாங்க. நீதிமொழிகள் 13:12 நீதிமொழிகள் 13:12 இப்படியா சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுநாளாக காத்திருக்கிறது, என்னடா இவ்வளவு ஜாப் பண்ணி ஒன்றும் நடக்கலையே, இவ்வளோ பிரயாசப்பட்டு நடக்கலையே, இவ்வளோ முயற்சி செஞ்சு நடக்கலையே, இவ்வளவு தேவன் நம்பிக்கை வச்சு நடக்கலையே, இவ்வளவு காரியத்தை செஞ்சு நடக்கலையே. சில நேரங்களில் வசனம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத, நிச்சயமாய் வரும். அதான் சொல்கிறாரு, விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது ஒரு நாள் வரும், அன்னைக்கு பார்த்தா அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வருஷத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் வேகமாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள், சோர்ந்து போவார்கள். இந்த வசனம் அளவாய் நமக்கு சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இப்போ யாருக்கு அவர் பலன் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு, தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள், தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது, தேவன் மேல விசுவாசம் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பலன் கொடுக்கிறவர். அவர் சோர்ந்து போக முடியாது. தேவ பலன் அவர்களை நிரப்புகிறது. தேவ ஆவியானுடைய பலத்தினால் நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ வசனம் சொல்கிற வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் புஸ்தகம் 84வது சங்கீதம் 84வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உண்மையிலே பலன். அப்போ நாம் எதிலே பலன் கொள்ள வேண்டும்? பணத்திலோ பொருளாதாரத்திலோ வேலை ஸ்தலத்தில் அந்த பலனை நம்பாம தேவன் மேலே பலன். என் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், தேவன் மேல நம்பிக்கையின் பலன். அந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்கிறார்கள்.
பார்த்தீங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு, அது உருவ போயிடுறாங்கல்ல, பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க, சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க, தேவைகளுக்குள்ளே போகிறாங்க. சூழ்நிலை அவங்களுக்குள்ள எவ்வளவா நெருக்கங்கள் இருந்தாலும் அவங்க எதன் மேலே நம்பிக்கை வச்சு போகிறாங்கன்னா, எனக்கு தேவ பலன் இருக்கிறது, எனக்கு தேவ பலன் இருக்கிறது. பள்ளத்தாக்கில் உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாகி மாற்றிக் கொள்கிறார்கள். எதன் நம்பிக்கையில்? தேவன் மேலே வசனம், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதன். அடுத்த வசனம் சொல்லுது, 7வது வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் காணப்படுவார். இப்போ தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசம் வச்சு நடக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அது என்னவாய் மாறுகிறதா? வசனம் சொல்கிறது, பலத்தின் மேல பலன், இன்னும் அதிகமாய் பலன், இன்னும் அதிகமாய் பலன், தேவ பலன் நிரப்ப 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 வசனம் சொல்கிறது, பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் காணப்படுவார்கள். தேவ சன்னதியில் காணப்படுவார்கள். எத்தனை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ பலத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய், தேவ பலத்தை சார்ந்திருக்கிறவர்களாய், அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போனாலும் எனக்கு தேவ பலன் இருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தில் நாம் நடந்து போவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தேவ பலனை கொண்டு வருவதற்கு என்ன வேணும் அப்படின்றது குறித்து ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிறுவனம், எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் 11:11, எபிரேயர் 11:11 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். வேதம் சொல்கிறது, இன்றைக்கு அந்த முதலாவது சொன்ன தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். எதில் பலப்படுத்துகிறார்? சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுக்கிறவர்னு சொல்லி பார்த்தோம். அவர் பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக இந்த பலன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தினாலே மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் மேலுள்ள விசுவாசம் நமக்கு தேவை. இங்க சாராள் சொல்றா, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. எனக்கு வாக்கு கொடுத்தார்ல, அவர் உண்மை உள்ளவர். இது எப்படி கிடந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, அது மக்கி போய் கிடந்தாலும் சரி, அது உருவாக்குவதற்கான எந்த விதமான ஒரு 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 மூலப்பொருள் இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் அதை உருவாக்க வல்லவர் என்று எண்ணி, அதான் வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவன்ற எண்ணி. நீங்க சொல்ல, இந்த ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி பலன் அடைய முடியும், எனக்கு எப்படி அதுக்கு சாத்தியமாகும், அது எப்படி எனக்கு கிடைக்கும், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், என் குறைவு எப்படி நிறைவாகும், எனக்கு எப்படி அந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும், எப்படி அந்த என்னுடைய திருமண காரியம் நடக்கும், எப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எப்படி என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், எப்படி எனக்கு இந்த இது கிடைக்கும், எப்படி எனக்கு அந்த இது கிடைக்கும், எப்படி நான் முன்னேற முடியும், எப்படி என் கடன் பிரச்சனை அடைக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவன் எண்ணி. நீங்க அதை விசுவாசிக்கணும். எனக்கு வாக்கு கொடுத்தார்ல, அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். பவுல் எழுதும்போது சொல்றாரு, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகிற அளவுக்கு சோர்வு வந்துச்சு. அவ்வளோதான். நீ கடல்ல தான் எத்தனையோ நாட்கள், பகலும் தெரில இரவும் தெரில, நடுக்கடல்ல இருக்கிறாங்க, திசையே தெரியல. என்றால் சூரியன் உதிக்கவும் இல்லை, சூரியன் மறையவும் இல்லை, இருட்ட. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, வேதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. காலவேளை நீ அதைத்தான் விசுவாசிக்கணும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை, என் காரியத்தை ஜெயமா முடிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் சந்ததி ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பலன் அடைவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், தேவ பலத்தினால் நிரப்பப்படுவேன், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவேன், கர்த்தரனை ஆசீர்வதிக்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் சொல்றது, உண்மையுள்ள ஒன்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இப்போ கற்பந்தரிக்கிறதுக்கு பலன் எப்படி கிடைச்சது? சாராளுக்கு தேவ பலன். கால உள்ள கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். வசனம் சொல்லுகிறது, சாராளுடைய கற்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, அதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனால் அங்கேதான் தேவன் வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசமாக இருந்தபடினால பிள்ளை பெற்றாள் என்று வேதம் சொல்லும்.
பிள்ளை பெற்றார். விசுவாசம் தான் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு தேவை. இன்னொரு வருஷம் உங்களுக்கு காட்டுற அழகாக இருக்காங்க. சங்கீதத்தில் 18வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18 அழகாக, இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம், ரொம்ப பிடிக்கும். அதிகாரம் 18:12 வாசிக்கும்போது, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சொல்கிறேன், நான் எனக்கு கிழவி பிள்ளை பெற முடியுமா? வசனம் சொல்லுகிறது. அவளே சொன்ன, நான் கிழவி, ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவள் விசுவாசித்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி நடக்காதுங்க, இனி அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு உங்களை சுற்றி நிறைய காரியங்கள் நடக்கலாம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்களோட வேலை ஸ்தலத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இனி நடந்தேனும், இனி கிடைக்கும், நீ வெற்றி அடையும், நீ ஜெயமாக வாழ்ந்துடும் அப்படின்ற எல்லாமே எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைக்கும்போது பலத்தின் மேலே பலன் அடைவீர்கள். அந்த தேவ பலன் உங்களை உயர்த்தும், அந்த தேவ பலன் உங்களை நிலைநிறுத்தும், அந்த தேவ பலன் உங்களை ஆசீர்வதிக்கும். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், எனக்கு பலனை தருகிறவர் தேவன், எனக்கு பலப்படுத்துகிறவர் கர்த்தர். ஒரு சிலத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 1:8 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1:8, வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்போ இந்த பலன் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல விசுவாசத்துன்னு சொன்னேன், ரெண்டாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை. நம்ம தேவன் மேலே விசுவாசத்தோடு இருக்கும்போது, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது பலன் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்மை பலப்படுத்தும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:4 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நீங்க எப்படி ஸ்திரப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ காற்றடிச்சாலும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த கட்டடம் அசையாது, இந்த கப்பலுக்கு சேதம் வராது. ஏனால் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஸ்திரப்பட்டிருக்கிறீர்கள். இந்த குடம் தான் என்ன செய்யணும், அப்படியே ஆடிக்கிட்டே கிடக்கும். சிலருக்கு நன்மை வந்துச்சுன்னா சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நினைச்ச காரியம் நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுவாங்க. இது குறித்து இப்போ நான் படிச்சுட்டு வரோம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது தேவ பலன் நம்மை நிரப்பப்படுகிறது. விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபைகளை செய்கிறார், ஜெயம் கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், சமாதானம் அருளி செய்கிறார். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் சோர்வு போகக்கூடாது, தேவனுடைய பலனை நம்பணும், கிறிஸ்துவுக்குள்ள வேறொன்று இருக்கணும். எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. நமக்கு வைத்திருக்கிற இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தந்துருள்வார். நிச்சயமாக வெற்றி உண்டு. அவர் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறேன், எனக்காக காத்திருக்கிறது என்று சொன்னது போல, இந்த காலவெளியில் நாம் அந்த விசுவாசத்தில் நடக்க, இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து ஓட, தேவ பலனை சார்ந்து கொள்ள, மனித பலத்தை இல்லை, சொத்து இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, தேவனுடைய பலனை. இந்த கால கத்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ பலத்தினாலே நிரப்பும் என்று சொல்லி கேட்பிச்சோம். இல்லை ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, நல்ல விடைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த காடுகளை தேவ பலத்தினாளிகள் நிரப்பும். தேவ பலத்தை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். சோர்வு சில நேரங்களில் எங்களை ஆளுகை செய்கிறது, விசுவாசத்தை அது வழிவிலகி போக செய்கிறது. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளவும்
விசுவாசத்தை தொடர்ந்து நிலை நிற்கவும் உங்களுக்கு கிருபை தரும். பரிசுத்த ஆவியானவர் நீங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்தது. ஆவியானுடைய பலத்துக்குள்ளே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எங்களை சபை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ எடுத்து வலிமையாய் பயன்படுத்தும்படி நேரத்தில் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் லாக்டவுன் முடியவும், சபையில் ஆராதனை தொடங்கப்படவும் கர்த்தர் எல்லா வாசல்களையும் திறந்துடணும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்திடணும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தந்திடணும். தேவ பலத்தை சார்ந்து கொள்ள இந்த பிள்ளைகள் பலன்தான் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்துடன் ஓடுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பலம் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியம், வழிநடத்தலும், பாதுகாப்பு, சமாதானம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் உண்டாவதாக.